அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை மேன்மையடைய போகிறது. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை மகிமையடைய போகிறது. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் எல்லாம் மாறாவும் மதுரமாக மாறப்போகிறது. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம். ஏசாயா 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் கிருபையா இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்து ஒவ்வொரு நாளும் பேசி வருகிற அவருடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஈனப்படுத்தப்பட்ட காலம் கர்த்தர் அறிவார். பிற்காலத்திலே அதை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். என் தேவனால் மட்டுமே இதை செய்ய முடியும். முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சத்தை முளைப்பிக்கிறவர், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறவர், அவர் தந்த வார்த்தை தான் பிற்காலத்திலே அதை மகிமை படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிற்காலம் நம்முடைய நாளையை குறித்து நம்மிடத்தில் தான் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். நமக்காக கவலைப்படுகிறவர், நமக்காக பரிதபிக்கிறவர். ஆமென். என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன் என்று சொல்லுகிறவர். ஆமென். நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை மேன்மையடைய போகிறது. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை மகிமை அடைய போகிறது. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் எல்லாம் மாறாவும் மதுரமாக மாறப்போகிறது. ஹalleluya. ஆமென். நாம் பாடுவோமே, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஹalleluya. அன்று இஸ்ரவேலருக்கு அந்த மரம் நாட்டப்பட்டது என்றால் நமக்கு கூடவே வருது. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய மாறாவை என் இயேசு மதுரமாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்று இஸ்ரவேலர்கள் அந்த மாறாவை டேஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட் பண்ணதுனால அந்த மாறாவை மதுரமாய் மாறிச்சு. ஆண்டவர் நமக்காக ஒரு கசப்பை டேஸ்ட் பண்ணார். எங்க தெரியுமா? சிலுவையில அவர் அந்த கசப்பை டேஸ்ட் பண்ணார் பாருங்க. அங்கதான் நம்ம லைஃபே மாறுது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாமே மாறுகிறது. நம்முடைய வாழ்வு மதுரமாய் மாற்றப்படுகிறது. நமக்காய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எனவேதான் இது நடக்கும். இது எப்படி சாத்தியமாகும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 6வது வசனமும் 7வது வசனத்தையும் பார்க்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த பகல் வேளையில எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு. ஒரு வசனத்தை சொல்லும் போது வாய் திறந்து சொல்லிடணும். ஓகே. இந்த வசனத்தை நம்முடைய வசனத்தோடு நம்ம அந்த பழக்கப்படுகிற அனுபவம் ரொம்ப தேவை. அந்த இடத்துல நம்ம மசில்லாம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. வாயை திறந்து சொல்லிடணும். வசனம் எந்த அளவுக்கு நம்முடைய வாயில உச்சரிக்கிறோம், அதே போல நமக்கான வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா? பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். தாவீது அப்படிதான் செய்வார். 119வது சங்கீதம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 119வது சங்கீதம் அதனுடைய 171வது வசனத்துல, உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை எனக்கு நீங்க பேசும்போது நான் என்ன பண்ணுவேன்? துதிச்சுட்டே இருப்பேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக தான் இன்னைக்கு பேச போறான்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம உதட என்ன பண்ணிட்டு இருக்கணும்? துதிச்சுட்டே இருக்கணும், பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரை தானே துதிக்க சொல்றோம். அதுல கோட்டை விடவே கூடாது. அதெல்லாம் நாங்க அதெல்லாம் எல்லாம் இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் இந்த தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னாரு. ஏன்னா பிரமாணம்
உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதிக்கும் போது நீங்க எனக்கு பேசுறீங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா துதிச்சுட்டே இருப்பேன், நான் பிரைஸ் பண்ணிட்டே இருப்பேன். நம்ம ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே துதிச்சுட்டே இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தை ஆழமா நமக்குள்ள விதைக்கப்படும். அதுக்கப்புறம் சத்துரு அந்த வசனத்தை என்ன செய்ய முடியாது தெரியுமா? எடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 7வது வசனத்தை வாசிங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் திடப்படுத்தி நிலைப்படுத்தி நிலைப்படுத்தவும் அவர் செய்யும்படி இந்த பூமியில வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு முடிவே கிடையாது. நம் ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். ஆமென். 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. அந்த 6 லட்சம் புருஷர்கள், இவங்க 6 லட்சம் புருஷர்கள்னா ஸ்திரீகள் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 20-30 பேர், 30 லட்சம் பேர் புருஷர்கள் கணக்கே வைப்போமே. இந்த 6 லட்சம் புருஷர்கள்ல 5 லட்சம் பேருக்கு மன்னா கொடுத்துட்டு, இல்லப்பா இன்னும் 1 லட்சம் பேருக்கு இல்ல, நாளைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தரேன்னா அப்படி சொல்லல ஆண்டவர். அவருடைய பெருக்கத்துக்கு 5000 இருந்தாலும் மீதி வரும், 5 லட்சம் இருந்தாலும் மீதி வரும். என் தேவனுடைய பெருக்கத்துக்கு முடிவே கிடையாது. நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் எண்ணு என்றார். அவர் பெருக்கத்தின் தேவன். ஆண்டவர் சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன் சொல்றார். எது எது இல்லையோ அதை பெருக பண்ணுகிற தேவன். ஆமென். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது, பஞ்சகாலம் முழுவதுக்கு தேவை, அது பெருக பண்ணுகிறார். 5 அப்பம் 2 மீன் பெருக பண்ணுகிறார். என் தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் பிந்தின ரசம், சுவையுள்ள ரசத்தை இன்னும் வைத்திருக்கிறீரே. ஏன்னா அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். என் ஆண்டவர் இருக்கிறதை எடுத்து தருகிறவர் மாத்திரமல்ல, இல்லாதவைகளை உருவாக்கி தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் செய்கிறார் இதை சொல்லிவிட்டு அந்த வசனம் எப்படி முடியுது தெரியுமா? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நம்புகிறவர்கள், எனக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற அவருடைய வைராக்கியம் என ஈனப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறார், துன்பப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறார். எனவேதான் சங்கீதம் 68:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென். அடுப்பின் அடியில்னா அந்த அளவுக்கு என்ன சொல்ல, கரி பிடித்த நிலையில் இருந்தாலும் இங்க பாரு, உன்னை மாத்தணும்னு நான் நினைச்சிட்டேன், நான் மாத்திருவேன். என் தேவனால் மட்டுமே எனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரை தர முடியும், என் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஆமென் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேச போற நிச்சயம் உள்ளவங்க எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தருடைய, சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. கொஞ்சம் ஸ்பீடா போக விரும்புறேன், டைம் இல்லாததுனால. பிரேக் போட வேண்டிய இடத்துல கொஞ்சம் பிரேக் போடுறேன். நல்ல கவனமா கேட்கணும். ஆமென். என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? இந்த வசனத்துக்கு முன்னாடி குழந்தைகளா மாறிடணும். ஆமென். இன்னும் இன்னும் வேணும். இந்த பிள்ளைங்களுக்கு பாருங்க, பால் கொடுத்து 1 ஹவர்ல பசிக்கும். ஆமென். ஆமென். நமக்கு பசிக்கலைன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு தேவ மனிதர் சொன்னார், நமக்கு பசி இல்லைன்னு, பசி எடுக்கலைன்னா நம்ம யாரை போய் பார்ப்போம்? யாரை போய் பார்ப்போம்? ஏன் பசி எடுக்கல? நமக்கு வசனத்துக்கு மேல பசி இல்லைன்னு நமக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமென்.
வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். இத டே பை டே இது இந்த ஃபுட் நமக்கு இந்த ஃபுட்டை வெறுத்துட்டு அவங்கள வெறுத்துருவாங்க பரலோகம். இதான் பைபிள் சத்தியம். இது நமக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இஸ்ரவேலர்கள் நிறைய முறுமுறுத்தாங்க, அப்பெல்லாம் பொறுமையா இருந்தார். ஒரு வாட்டி மன்னாக்கு அகைன்ஸ்டா முறுமுறுத்தாங்க, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்குன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு என்னத்துக்கு? பாம்பு விட்டார், உள்ள சாவுட்டார். ஏன்னா மன்னாவை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னாவை வெறுத்த கூட்டத்தை பரலோகம் வெறுத்துட்டு. மன்னா யாரு தெரியுமா? வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்றார். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். நான் இதை நம்புறேன். ஏனென்றால் எனக்கு தேவன் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல. நாம் பணத்தையோ பொருளையோ கொடுத்து வாங்கப்பட்டவன் அல்ல. என் தேவனுடைய இரத்தத்தாலே சிலுவையில போராடி சம்பாதித்த சம்பத்து தான். ஆமே. நான் ஈனப்படுத்தப்பட்டால் அவருக்கு வலிக்கும். ஒரு தேவ பிள்ளையுடைய பார்வை இப்படிதான் இருக்கணும். நான் ஈனப்படுத்தப்பட்டா, அதனாலதான் ஆமே இஸ்ரவேலை திருப்பும்படிக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆனாலும் நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். ஒரு தேவனுடைய பார்வை இப்படிதான் இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேற யாரை எடுக்க வேண்டாம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பாருங்கள். அவர் இந்த பூமியிலே நமக்காக இறங்கி வந்தார், நமக்காகவே இறங்கி வந்தார். ஏதேனிலே முதலாவது தேவன் இறங்கினார். அப்பொழுது அவருடைய நீதியை வெளிப்படுத்தினார். அவருடைய நீதி என்ன? மனிதன் பாவம் செய்தான், தள்ளப்பட்டான், ஏதேனை விட்டு தள்ளப்பட்டான். நேற்று இரவு சொன்ன செய்தி. ஆனால் மனிதனை தள்ளும் போது கூட கர்த்தர் அவனுக்கு ஒரு கயிறு போட்டு கொடுக்கிறார், பிடிச்சு வர்றதுக்கு. அந்த கயிறு தான் என்ன ப்ராபசி? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தான தள்ளும் போது ஹோப்பு கொடுக்கல, இனி அவ்வளவுதான். ஆனா மனுஷனை ஏதேனை விட்டு தள்ளும் போதே ஒரு ஹோப்பு கொடுக்கிறார். அந்த ஹோப்பு தான் இந்த ரோப்பு. ஆமே, ரோப்பு தான் ஹோப்பு. ஆமா, நீ இதை பிடிச்சேன்னா உள்ள வந்துடலாம். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். முதலாவது கர்த்தர் ஏதேன்ல இறங்கினார் பாருங்க. ஆமே, நாம பிடிச்சு ஏறுற ரோப்பு அவர் மேல வச்சிருக்கிற ஹோப்பு தான். இரண்டாவது இயேசு இந்த பூமியில வந்தார் பாருங்க. ஆமே, தள்ளப்பட்ட மனுக்குலத்தை மீண்டும் உள்ளே கொண்டு வர. அதான் போன வாரம் கேட்டோமே. ஆமே, போராட்டம், மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் மட்டும் இல்லைன்னா நப்தலி இல்லை. ஒரு சிலுவையிலே அவர் பட்ட பாடு, சிலுவையில் ஒரு பெரிய போராட்டம். ஆண்டவர் சொன்னார், இட் இஸ் finished அப்படின்னார். நான் முடிச்சிட்டேன். ஆமே, ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் நமக்காக இந்த பூமியில வரும்போது அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்படி அடிமையின் ரூபம் எடுத்ததுனால அவர் என்ன செய்யப்பட்டார் என்று ஏசாயா 53:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும். இதான் ஈனப்படுத்தப்பட்டது, அசட்டை பண்ணப்படுதல். மனுஷரால் புறக்கணிக்கப்படுகிறது, புறக்கணிக்கிறாங்க. துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். இப்படிப்பட்டவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். பொதுவாகவே இந்த அசட்டை பண்ணப்படுறவங்க எல்லாம் ரொம்ப நினைவில் வரமாட்டாங்க. அவரை எண்ணாமற் போனோம். அதாவது நீங்க இன்னைக்கு புறக்கணிக்கப்படுறீங்களா? அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க இன்னைக்கு அசட்டை பண்ணப்படுறீங்களா? அதாவது என் வலி என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நாம் பயணிக்கிற பாதையில நம்முடைய வேதனை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? தாவீது சொல்றார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று. நான் சொல்லுவேன், அனுபவித்து அறிந்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு,
இப்படி இதனால அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் ஈனப்படுத்தப்பட்டார் என்று சொல்லலாம். ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா? இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? பிதாவாகிய தேவன். அவர் என்ன செய்தார்? பிலிப்பியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக. இதுதான் பிற்காலத்தில் தேவன் மகிமைப்படுத்துறது. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறவர், புறக்கணிக்கப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். எல்லாரும் முகத்தை அவரை விட்டு திருப்புறாங்க. அவரை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி